இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸாம்பிள் 18. எக்ஸாம்பிள் 18 வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபுல்லாக படிக்கலாம். பாரதி does not maintain a book of account and a double entry system. From the following details, prepare trade-in and profit and loss account for the year ended 31st March and the balance sheet as on date. நான் ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 17 சொல்லியிருந்தேன் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி. இதுலேயும் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டு தான், அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துக்க இன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, கேஷ் புக்குன்னு சொல்லிட்டு டேபர் காலம் கொடுத்துருக்காங்க, அதர் இன்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு. இது எல்லாமே வச்சு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 17 நம்ம என்ன பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் 17 வந்து சேல்ஸோ பர்ச்சேஸ்டோ அவங்க கொடுக்கவே இல்லை. ஓகேவா? எக்ஸாம்பிள் 17 என்னது, சேல்ஸு பர்ச்சேஸ்டு ரெண்டுமே அவங்க கொடுக்கல. ஆனால் இந்த சம்மில் எக்ஸாம்பிள் 18 பார்த்தோன்னா, அவங்க கேஷ் புக்கில் சேல்ஸுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, பை பர்ச்சேஸ்டுக்கும் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஏன்னா நமக்கு இல்லை மெயினாக நம்ம இந்த சம்மில் நம்ம என்ன போடணும்னா, மெயினாக போட சொன்ன ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இந்த 3 தான் மெயின். ஸோ சேல்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ்டு இருக்குது. அப்போ நமக்கு டெட்டா கிரெடிட்டா தேவை இல்லைன்னு நினைப்பீங்க. பட் அதுக்கடுத்து அதர் இன்ஃபர்மேஷனில் பாரு, டெட்டாஸ்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல. கிரெடிட்டாஸில் ஓப்பனிங் க்ளோஸ்னு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் மெயினாக தேவையானது க்ளோசிங் பேலன்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் எக்ஸாம்பிள் 17 சம்மில் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறப்போ 31st March சொல்லிட்டு இருக்க அந்த டேட்டுக்கான அமௌண்ட்டை தான் நம்ம எடுப்போமே. ஓகேவா? ஸோ அதில் டெட்டாஸ் வந்து அவங்க க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்றதே கொடுக்கல. பேலன்ஸ் ஷீட்டுக்கு நமக்கு கண்டிப்பாக க்ளோசிங் பேலன்ஸ் தேவை. ஸோ டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்டு. இந்த சம்மில் ஏன் டெட்டார் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்கிறோன்னா, அவன் டெட்டாவுடைய க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல. ஸோ டெட்டார் அக்கௌண்ட்டு மட்டும் கண்டுபிடிப்போம். கிரெடிட்டாருக்கு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ சம்மை பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒன்றுனா வரிசையாக பார்க்கலாம். இல்லை இந்த டேபு காலமில் நமக்கு எல்லாமே தேவையில்லை, எது தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த டு பேலன்ஸ் பிடி 32,000 இருக்கு பாரு, இது நம்மளுக்கு எங்கேயுமே வராது. ஓகேவா? இந்த 32 எங்கேயுமே வராது. ஏன்னா பேலன்ஸ் பிடின்றது என்னது, ஓப்பனிங் பேலன்ஸ், அது நம்மளுக்கு எங்கேயும் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் புக்கில் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கேஷ், இது ஃபுல்லாகவே கேஷு, இதில் இருக்கிற ஃபுல்லாகவே என்னது கேஷு. சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸு. கேஷ் சேல்ஸ் எங்கே, ஓகேவா? சேல்ஸ் எவ்வளோ, 1,60,000. சேல்ஸ் நமக்கு எப்போயுமே நம்ம எங்கே எழுதுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. பை சேல்ஸு அது வந்து என்னது கேஷ் புக்கில் கொடுத்துருக்காங்களோ அப்படி கேஷ் சேல்ஸு, அதனால் கேஷ் போட்டு 1,60,000 எழுதிட்டோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு டெட்டார் அக்கௌண்ட் 1,20,000. டு டெட்டார் அக்கௌண்ட் இது ஃபுல்லாகவே நமக்கு கேஷு. ஸோ கேஷ் டெட்டார்னு வரும்போது அது நமக்கு எங்கே வரும்னா, டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடு. ஃபார்மெட்டு நல்லா படிங்க. டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் இந்த அமௌண்ட் வரும், பை கேஷ் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு 1,20,000. இப்போ அப்படியே இந்த சைடு வரலாம், பை பர்ச்சேஸ்ட் அக்கௌண்ட் 56,000. ஸோ இது எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு டெபிட் சைடு வரும். இது நமக்கு கேஷ் தானே, அதனால் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு போட்டு கேஷ்ன்னு சொல்லி 56,000 அமௌண்ட்டு நம்ம எழுதுவோம். அடுத்தது என்ன, கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம எடுக்க தேவையில்லை, 80,000. ஏன்னா நம்ம இங்கே டோட்டல் கிரெடிட்டர் அக்கௌண்ட் ஃபார்மெட்டு யூஸ் பண்ணவே இல்லை.
ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை. அடுத்து என்னது ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 24. எக்ஸ்பென்ஸ்னாலே நமக்கு எங்கே வரும், பிஎன்எல் அக்கௌண்ட்டு. எக்ஸ்பென்ஸ்னாலே எங்கே, பிஎன்எல் அக்கௌண்ட்டு டெபிட் சைடு. அமௌண்ட் எவ்வளோ, 24. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பை வேஜஸ். வேஜஸ் எவ்வளோ, 10,000. வேஜஸ் எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டு டெபிட் சைடு. ஸோ டு வேஜஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் என்ன, 10,000 எழுதிக்கலாம். அடுத்தது என்னென்னா பை பேலன்ஸ் சிடி 1,42,000. நான் இங்கே என்ன சொன்னேன்னா டு பேலன்ஸ் பிடி எடுக்க வேண்டாம்னு சொன்னேன், எடுக்க தேவையில்லைன்னு. ஏன்னா ஓப்பனிங். இங்கே என்னென்னா பை பேலன்ஸ் சிடி நீங்கள் எடுக்கணும், ஏன்னா இது வந்து க்ளோசிங். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் உனக்கு தேவையில்லை. நீ பேலன்ஸ் ஷீட் போடுறப்போ உனக்கு எல்லாமே க்ளோசிங் பேலன்ஸ் தான் தேவை. சரியா? அதனால இது நமக்கு என்னது, கேஷ் புக்கா. ஸோ கேஷில் இந்த அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போகும். சரி, பேலன்ஸ் ஷீட்டில் அசட், ஏன்னா கேஷ் வந்து நமக்கு அசட்டில் தான் வரும். அதனால் அசட்டில் கேஷ் 1,42,000 எழுதுவோம். ஏன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தேவையானது க்ளோசிங் பேலன்ஸ்னால் ஓப்பனிங் பேலன்ஸ் தேவை இல்லை. அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் பேலன்ஸ் தான் உங்களுக்கு வேணும். ஏன் இந்த பேலன்ஸை நான் கேஷ்ன்னு எழுதுறேன்னா இது கேஷ் புக்கு, அதனால இது வந்து நமக்கு என்னவா கணக்கு எடுப்போம்னா கேஷாக எடுப்போம். சரியா? இப்போ நான் டேபிள் காலம் கம்ப்ளீட்டடு. அடுத்தது அதர் இன்ஃபர்மேஷன் வாங்க. அதர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற ஓப்பனிங், இது க்ளோசிங். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கா, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். ஸ்டாக்குனா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரது ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் என்ன, 40, க்ளோசிங் ஸ்டாக் 60. அது இப்போது நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் என்னது 40, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எழுதுவோம். அது க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, 60. அது கிரெடிட் சைடு எழுதுவோம். க்ளோசிங் ஸ்டாக்கு இன்னொன்று நமக்கு எங்கே வரும், க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் எழுதுவோம். ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்கு அசட்லேயும் நம்ம எழுதுவோம். 60 எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே என்ன இருக்குது, டெட்டாஸ். டெட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல. நம்மளுக்கு தேவையானது க்ளோசிங் பேலன்ஸ் தான், ஓப்பனிங் தேவை இல்லை. கெடிட்டாஸ் என்ன கொடுத்துருக்கு, அதே மாதிரி இன்னொன்று டெட்டாஸில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் நமக்கு ஓப்பனிங் தேவை இல்லை. ஆனால் இப்போ நம்ம இன்னொன்று வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், டெட்டாஸ்க்கு டெட்டார் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த 38 எடுக்கணும். சரியா? டெட்டார் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, 38. ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும், டெபிட்டில் வரும். டு பேலன்ஸ் BE 38. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எடுக்க வேண்டாம். அடுத்து கெடிட்டர் அக்கௌண்ட் நம்ம போடலை, ஸோ வேண்டாம். ஆனால் இங்கே கெடிட்டாஸ்க்கு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு இந்த 52 வரும், எழுதியாச்சு. அடுத்தது மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பனிங் பேலன்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட்டு சேமாக இருக்குது. ஓகேவா? பட் நமக்கு தேவையானது க்ளோசிங் பேலன்ஸ் தான் தேவை. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்கு, 1,70,000. மிஷின் எங்கே வரும், அசட்டில் தான் வரும் எப்போவுமே, ஏன்னா அது எல்லாமே ஃபிக்ஸ்டு அசட்டு. ஸோ எழுதிக்கலாம். $1,70,000. ஓகேவா? அதர் இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டடு. அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குன்னு பாரு. கிரெடிட் பர்ச்சேஸ்டு,
74,000 கொடுத்துருக்காங்களா. பர்ச்சேஸ்டுனாலே நம்மளுக்கு எங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டு தான் இல்லையா. ஆல்ரெடி வந்து கேஷ் பர்ச்சேஸ்டு கொடுத்துருந்தாங்க 56ன்னு, இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ்டு 17,400 கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது ஓவராலாக பர்ச்சேஸ் எவ்வளோன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிரெடிட் எழுதிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ 74. இந்த ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 1,30,000. அடுத்தது என்னது, கிரெடிட் சேல்ஸாக அதே மாதிரி தான். முன்னாடி கேஷ் சேல்ஸ் நம்ம எழுதிட்டோம். இப்போது கிரெடிட் சேல்ஸ் இருக்குது 1,40,000. நமக்கு சேல்ஸுன்னு தேவையானது ஓவரால் சேல்ஸ் அமௌண்ட்டு தான் தேவை. கிரெடிட்டு 1,40,000 ஆட் பண்ணால் 3 lakh. ஓகேவா. இப்போது இங்கே கிரெடிட் சேல்ஸ் இருக்கா 1,40,000. கிரெடிட் சேல்ஸு நமக்கு எங்கே வரும்னா டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். நம்ம டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் எழுதுறதுனால இது எல்லாமே அந்த இடத்துலையும் நம்ம எழுதணும். பர்ச்சேஸ்டு வந்து நம்ம எழுத தேவையில்லை, பிகாஸ் நம்ம டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே இல்லை. டோட்டல் சேல்ஸ் எல்லாமே டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டில் தான் போகும். சரியா. இப்போது கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ 1,40,000 to சேல்ஸ் அக்கௌண்ட் 1,40,000 எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் 2,22,000. கண்டிப்பாக எல்லா சம்லையுமே கேபிட்டல் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதில் கேபிட்டல்னு சொல்லிட்டு நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா அந்த கேபிட்டலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இதில் அவன் கொடுத்துட்டான் ஓப்பனிங் கேபிட்டல் 2,22,000. கேபிட்டல் எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். இதோ கேபிட்டலோட எதை ஆட் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். கேபிட்டல் எவ்வளோ 2,22,000. நெட் ப்ராஃபிட்டு இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது கடைசி என்ன இருக்குன்னா, டிப்ரிசியேஷன் மிஷினரி அட் 10%. ஆல்ரெடி மிஷினுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துனாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் 1,17,000 சொல்லிட்டு. இப்போது இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அட் 10%. முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பார்த்த மாடல்லாம் அப்படியே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான். ஓகேவா. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம், நம்ம அதில் 2 times இடத்துல, அதாவது 2 இடத்துல அப்ளை பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும் என்ன பண்ணுவோம், 2 இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஸோ மிஷினுக்கு எவ்வளோ 10%. இப்போ 1,70,000ல் இன்ட்டு 10% எடுத்தால் என்ன வரும், 17,000. ஓகேவா. மிஷின் அமௌண்ட் எவ்வளோ, க்ளோசிங் பேலன்ஸ் 1,70,000. அவன் டிப்ரிசியேஷன் எவ்வளோ சொல்லியிருக்கான் 10%. ஸோ 1,70,000க்கு நான் 10% எடுத்தால் எனக்கு எவ்வளோ வரும் 17,000. இந்த 17,000 2 இடத்துல நம்ம எழுதுவோம். ஒன்று பிஎன்எல் அக்கௌண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டு. இன்னும் பிஎன்எல் அக்கௌண்ட்டா டெபிட் சைடு எவ்வளோ 17 எழுதிட்டோம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டு அசட் சைடு. மிஷின் ஆல்ரெடி எவ்வளோ சொன்னால் 1,70,000. நமக்கு டிப்ரிசியேஷன் எவ்வளோ 17,000. அப்போது இதுவும் இப்போது மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண எவ்வளோ 1,50,000. ஓகேவா. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்கள் கொஸ்டினில் கொடுத்த அதர் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டடு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட்டடு. இப்போ என்ன பண்ணணும்னா ஆன்சர் கால்குலேட் பண்ணலாம். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன, டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் எதுக்காக நம்ம எழுதணும், டெட்டாஸோடைய க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல, அது கண்டுபிடிக்கிறதுக்கு. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன கண்டுபிடிப்போம், காஸ் ப்ராஃபிட்டு. அந்த காஸ் ப்ராஃபிட்டு இந்த சைடு வரும். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் என்ன கண்டுபிடிப்போம், நெட் ப்ராஃபிட்டு.
அந்த நெட் ப்ராஃபிட்டு கேபிட்டலோட ஆட் ஆகும். அதுக்கப்புறமா டோட்டல் டெட்டால் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்கிற க்ளோசிங் பேலன்ஸு நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் இங்கே எழுதுவோம். இங்கே எழுதுறதுக்காக தான் நம்ம டோட்டல் டெட்டால் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணோம். இப்போ இல்லாட்டி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 38,000 1,40,000 ஆட் பண்ணிவிட்டு 1,20,000 மைனஸ் பண்ண போகும். ஓகேவா? 38 1,40,000 ஆட் பண்ணால் 1,78,000. 1,78,000 நம்ம இங்கே முன்னாடி இருந்த 1,20,000 மைனஸ் பண்ணோன்னா க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிடும் 58. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதே 1,78,000. ஆல்ரெடி நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸில் ரெஜரில் போட்டால் அதே ஃபார்மேட்டு இங்கே க்ளோசிங் ஏன்னா இந்த இடத்துல நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அது அடுத்த டேட்டில் என்னவா மாறும்? ஓப்பனிங் பேலன்ஸாக மாறும். டு பேலன்ஸ் பிடியா அமௌண்ட்டு இதே 58 தான். நீங்கள் ஆல்ரெடி ரெஜர் இந்த மாடல் போட்டிருக்கீங்க. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு நமக்கு அடுத்த வருஷத்துக்கு அதுதான் ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ட்ரேடிங் அக்கௌண்ட் இப்போ இது எல்லாமே நமக்கு ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்னா 3,60,000. 3,60,000ோட ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 3,60,000. இந்த 3,60,000ோட இங்கே இருக்க அமௌண்ட் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 1,80,000. இங்கே இருக்க அமௌண்ட் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணால் 1,80,000. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3,60,000. இங்கே இதுதான் என்னது காஸ் ப்ராஃபிட்டு. இங்கே கண்டுபிடிச்ச காஸ் ப்ராஃபிட்டு அடுத்த பிஎன்எல் அக்கௌண்ட்டில் பை சைடு போகும் 1,80,000. இப்போ அடுத்தது என்னது? நம்ம நெட் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 1,80,000 மட்டும் தான் இருக்குது. அப்போது ஓவரால் பேலன்ஸ் நமக்கு 1,80,000. ஓகேவா? 1,80,000ோட இந்த 24,000 17,000 நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணோம். அப்படி மைனஸ் பண்ணால் 1,39,000. ஓகேவா? இப்போ இன்னையும் ஆட் பண்ணால் 1,80,000. இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் 1,39,000 எங்கே வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும் 1,39,000. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இந்த ஆட் பண்ணால் எவ்வளோ? 3,61,000. ஓகேவா? இங்கே ஸ்டார்டிங்கில் டோட்டல் டேட்டா அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சோம்ல 58ன்னு. அந்த க்ளோசிங் பேலன்ஸு பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரும். எவ்வளோ? 58. இப்போது இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். இந்த ரெண்டுமே ஆட் பண்ணால் 4,30,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 4,13,000. ஸோ லைபிலிட்டியும் அசட்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் கரெக்டு. ஒரு சம்மரி மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம இதில் டோட்டல் டேட்டா அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். எதுக்காகனா டேட்டாஸில் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல, அதனால க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக டோட்டல் டேட்டா அக்கௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு அசட்டில் போகும். அதுக்கப்புறமா மெயினாக உங்களை கண்டுபிடிக்க சொன்னது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட சொல்லியிருக்கோம். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்க. இதுதான் உங்களுடைய சம்மு.